ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட டீம் பைரி மூவி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஜான் கிளாடி அவர்களுக்கும் அண்ட் கேமராமேன் சார் அண்ட் கவித்ரேன் சார் அண்ட் சையத், இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மூவிக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் 2 தடவை போயிருந்தேன் இந்த மூவிக்கு ஆடிஷனுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தப்போ மேபி டைரக்டர் சார் என்ன திங்க் பண்ணாருன்னு தெரியல. மறுபடியும் செகண்ட் டைம் கூப்பிட்டு 2 கேரக்டர், சரண்யா அவங்க கேரக்டரும் என் கேரக்டரும் 2 கேரக்டரும் என்னை நடிக்க வச்சு, ஸோ எதுக்கு ஆப்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட். இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க யாருமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக மூவியில் வந்து எங்கள் காம்பினேஷன் அதிகமாக இருக்கவே இருக்காது. எனக்கும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் காம்பினேஷன் அதிகமாக இருக்கிறதே. அண்ட் இவங்க எல்லாருமே இவ்வளோ ஜோவியலாக ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லாரும் பழகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பார்த்த உடனே அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் அப்பா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாம் கேரக்டராக இல்லை, எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சக்தி சார். அண்ட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே. பிகாஸ் டைரக்டர்ஸாகட்டும் ஆக்டர்ஸ்க்காகட்டும் 2 பேரில் வந்து யாருக்கு சண்டை போட்டாலும் பவர் சஃபர் ஆகிறது அவங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பேஷன்ஸாக இருந்தீங்க நீங்கள். அண்ட் ஹோல் டீம், என்டையர் டீம் வந்து ஐ வுட் லைக் டு கங்க்ராட்ஸ். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நிற்கிறோம், ரொம்ப சஃபர் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறது தான், ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் மூவி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறது தான், எல்லா மூவிக்கும் சொல்கிறது தான். பட் இது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் பார்த்தா எல்லாருக்குமே, எங்களோட பழகுன எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் நிக்கில் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டீம் எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த ப்ராஜெக்டில் நான் எப்படி வந்தேன்னா, சையத் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, ஒரு 7 இயர்ஸாக ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய வாத்தியார் அருள்மொழி சார் இப்போ இல்லை. நான் எப்போவுமே ஒரு ஸ்டேஜ் இருந்தால் அவருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அவர் இல்லைனா எனக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்துருக்க முடியாது. அண்ட் ஜான் சார் ரொம்ப நன்றி. சித்ராவாக இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் வசந்த், அப்புறம் எங்கள் டீம் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். அண்ட் நான் துரை சார் பார்த்ததே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க, சையத் அந்த படத்தில் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த படத்துக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறோன்னா ஒரு ஹீரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த கேள்வி அவங்க முன்னாடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் துரை சார் வந்து அவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஜேர்னியாக இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு, இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆனதுக்கு துரை சாருக்கு வந்து நான் எங்கள் டீமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் எது இருந்தாலும் ஜான், அப்புறம் சையத், கவித்ரன் சார்லாம் சொல்லணும்னா நிஜமாவே அவர் வந்து எங்கள் எல்லாரையும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணும். அவருக்கு கோவமே வராது. சம்டைம்ஸ் நம்ம கூட தான் டென்ஷனில் இருந்துட்டு சார் என்ன கேட்டேன், சார் என்னமா அப்படிதான் அவங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் தினேஷ் அவரை சொல்லி நான் சையத் கிட்ட சொல்லுவேன், சக்தி சார் கிட்ட போன ஒரு விஷயம். அண்ட் நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டிருக்கோம். சார் இன்னைக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹானராக நான் நிஜமாவே நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகுது, ஒரு பேனரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை விட எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். மீன்ஸ் பைரி அண்ட் அந்த புறா டீமே ஒரு காசும் குருவாக பெருசாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சையத் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஸோ யாருமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஜான் சாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவரோட அந்த படத்தில் எனக்கு பார்க்கும்போது, அமலில் பார்க்கும்போது அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து ஒரு புறாவோட லவ்வராக ஒரு விஷயம் இருக்குப்போ எப்படி அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறப்போ எப்படின்னா அவர் எல்லாத்தையும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து 23rd தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் படம் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசு இருக்கோ அதை அப்படியே சந்தோஷமாக எழுதுங்க. ஸோ வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட் எப்பயுமே. எங்கள் டீம் எல்லாருக்கும் அகெயின் நான் விஷ் பண்ணிக்கலாம். சக்தி சார் ரொம்ப நன்றி, துரை சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.